சும்மா இருந்தவனை கட்சிக்காரன் பூரா உசுப்பேத்தி முதலமைச்சர் தப்பாக பேச வச்சு இப்படி உட்காந்து ஜெயிலில் உட்காந்து களி திங்க வச்சிட்டிங்களாடா. களி ஜெயிலில் போட மாட்டேன்னு சொன்னீங்க, இன்ன வரைக்கும் களி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. காலையில் ஒரு வேளை களி தானே போடுறானுங்க. நான் வாட்டுக்கு ஒழுங்காக தான் இருந்தேன். அட்லீஸ்ட் எம்எல்ஏ லஞ்சம் தான் வாங்க முடியல, ஒரு எம்எல்ஏங்கிற கெத்தோடு தானே இருந்தேன். இப்போ பாரு, ஒரு பயம் வந்து பார்க்க மாட்டான். பூரா பயிலும் கட்சிக்காக பேசணும் போவா அவன் வீட்டில் இருக்கான். 15 நாள் வேறு ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்க. என்னன்னு தெரியலையே. இந்த மரத்தை பார்த்துக்கிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கு. அது 2 மணி ஆனால் வீட்டுக்குள்ளே போக சொல்கிறானுங்க ஜெயிலுக்குள்ளே. உண்மையிலே நான் வாழ்க்கையில் கம்பி என்னதே இல்லைடா. எல்லா கம்பியும் என்ன வச்சிட்டீங்களாடா. என்னடா பண்ணுறது? எதுனாலும் பேசுங்க, மேடையில் வாய்க்கு வந்ததை பேசுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். கட்சிக்காரங்க நாங்கள் இருக்கோம். தலைவர் போயிட்டார் வெளியூர் எங்கேயோ, செயல் தலைவர் அவரு ஒன்றும் பண்ணல, நாங்கள் பார்த்துக்குவோம். நல்லா பார்த்தீங்க, ஜெயிலுக்குள்ளே தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனத்தை. இனிமேலும் வெளியே வரண்டா, எவனாவது ஏதாவது உசுப்பேத்தி விடுங்க. அப்புறமேட்டு இருக்கு 15 நாள் நான் எப்படி போக்குறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லையே. பார்ப்போம். உங்களை வர ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன சார்? அதை பத்தி நான் என்ன சார் தப்பா பேசினேன்? என்ன பேசினேன் தப்பா? தலைவர் ஏதாவது தப்பா பேசினா ஒரு ஃப்ளோல வந்து ஒரு விஷயத்த பேசினா என்ன தூக்கி ஒரு எம்எல்ஏன்னு பார்க்காம 5 நாள் உள்ள வச்சிட்டாங்க. ஜெயிலுக்குள்ள நிம்மதியா இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு என்னை சுத்தி நிறைய புத்தகங்கள் இருக்கு. 15 புத்தகங்கள் படிக்கிறேன். நல்லா வெளியில வரும்போது பாருங்க மிகப்பெரிய தெம்பா வருவேன். எல்லாமே எங்க கட்சி தலைவர் இருக்காரு. என்ன வேணா நடந்தாலும் நாங்க பார்ப்போம். எதையும் சந்திப்போம். சரிங்களா?